ஓம் நம சிவாய. கும்பராசி அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் தற்போது பார்க்க இருப்பது குரு பெயர்ச்சி பலன். அதாவது மேசராசியிலிருந்து 1/5/2024 ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் குரு. உங்களுடைய கும்பராசிக்கு குரு 4ஆம் இடத்தில் அமருவதால் அந்த 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அடுத்தபடியாக அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஏற்கனவே உங்களுக்கு உடலில் சனி உள்ளது. கும்பராசியில் சனி ஆட்சி படத்தில் அமர்ந்துள்ளார். இந்த கும்பராசி நேயர்கள் ஜென்மத்தில் சனி இருப்பது அநேக நன்மைகள் பயக்கும். ஒரு சில நபர்களுக்கு இந்த ஜென்ம சனியால் பேக் பெயின் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். L4 L5 பேக் பெயின் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து செல்லுங்கள். குச்சனூரில் உள்ள சனி பகவானை சென்று தரிசிப்பதால் ஒரு இரவு தங்குவதால் அங்குள்ள சுயம்பு சனி பகவானை வழிபட்டு நீலாஞ்சன சமபாஷனம் ரவிபுத்திரம் யமக்ராஜம் ஜாய மார்த்தாண்ட நமாமி சனைச்சரன் என்ற அவர் மந்திரத்தை அனுதினமும் கூறினால் உங்களுக்கு வெற்றி கிட்டுவது உறுதி. உடல்நலம் சிறப்பாக இருப்பது உறுதி. உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு அடைவது உறுதி. எனவே இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு பரிகாரத்துக்கு உட்பட்டது. 4ஆம் இடம் என்பது வீடு, மனை இதெல்லாம் அமையக்கூடிய இடம் 4ஆம் இடம். குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குமானால் இது தீரக்கூடிய நேரம். குடும்பத்தில் சண்டை வம்புகள் அக்கம் பக்கம் இருக்குமானால் இது தெளிவடையக்கூடிய நேரம். போலீஸ் கோர்ட்டு சட்ட ரீதியான பிரச்சனை இருக்குமானால் தீரக்கூடிய நேரம் வந்துள்ளது. எனவே நீங்கள் திருச்செந்தூர் குரு பகவானை வழிபடுங்கள். 6 படை வீடுகளில் உள்ள முருகனையும் வழிபடுங்கள். ஒரு முறை திட்டை சென்று குரு பகவானை வழிபடுங்கள். கொஞ்சம் கவனமாக சனி பகவானின் சோஸ்திரத்தை கூறிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.